அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் கஷ்டப்படுகின்ற அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு. பெண்ணு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு நிம்மதி இல்லை. எதுவுமே அவர்களால் என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையின் போராட்டமாக இருக்கும் அப்படின்னா அதற்கு என்ன சொல்கிறாருன்னா 4 கிரகங்கள் பெண்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. 4 கிரகங்கள் அதற்கு பாதிப்பாக இருக்கும். 9 கிரகங்கள் 4 கிரகங்கள் பாதிப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? எப்படி அப்படின்னா ஆவணி மாதம் பிறந்த, அதாவது சித்திரை மாதம் பிறந்த பெண், ஆவணி மாதம் பிறந்த பெண், ஐப்பசி மாதம் பிறந்த பெண், அதுக்கடுத்து மாசி மாதம் பிறந்த பெண், இப்படி இந்த மாதங்களில் ஒரு பெண் பிறந்திருந்தால் இவர்கள் வீட்டில் என்ன வரும்? சண்டை வரும், அடிக்கடி தலைவலி வரும். அதாவது சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம், இந்த மாதங்களில் பெண் பிறந்திருந்தால் அவர்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். வீட்டில் இவங்க பிறந்திருக்கும் போது அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுவாங்க, அதை பார்த்துருப்பாங்க. கல்யாணம் முடித்த பிறகு இவங்க புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை. சரி, அது இல்லைன்னா தலைவலி, இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன சொன்னால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரெமெடி சொல்கிறேன், சொல்லாமல் இதுக்கு நம்ம தீர்வு சொல்ல அப்படி சொல்லிட்டு மட்டும் விதியை மட்டும் நம்ம சொல்லிட்டு போனால் என்ன விதியை மட்டும் சொல்கிறதுக்கு ஒரு தீர்வு இல்லையான்னு எல்லாரும் கேட்பீங்க. அதற்கு அடுத்து குரு 4 கார்னரில் இருக்கணும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் இருந்தால், இந்த 4 கார்னரில் இருந்தால் பெண்ணுடைய கேரக்டர் பாதிக்கும். பரிச்சித்து பாருங்க, கேரக்டர் பாதிக்கும். உங்களை சமூகத்தில் உங்களை பார்க்கின்ற ஆண்கள் உங்களை பார்த்து என்ன செய்வான்னா, உங்களை ஆவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்திலே தான் அவனுடைய பேச்சு இருக்கும். உங்களோட அவன் என்ன சொல்றான்னா, உங்களுடைய இளமை அல்லது உங்களுடைய கற்பு என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை அவன் அனுபவிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் உங்கள்கிட்ட பேசுவான். ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க, எங்கேயோ ஒரு பஸ்ஸில் போங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் போக்குவரத்து வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களோட பேசணும் போல இருக்கு, இப்படிலாம் சொல்லுவோம். சொல்லி 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 உங்களை வீழ்த்திடுவான். வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தையும் உங்களுக்கு எடுத்துருவான். அதனால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் குரு இருக்கும் பெண்களே நீங்கள் கவனமாக இருங்கள். இது உங்களுடைய கேரக்டர் சார்ந்த விஷயம். ஓகேவா? இது ஒரு கணக்கு. இதை அடுத்து என்ன சொல்றான்னா, சந்திரன் என்ன சொல்றாருன்னா ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரம். ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரத்தில் சந்திரன் இருந்தால் இங்கே என்ன சொல்கிறான்னா
இவங்களுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து மைண்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டிப்ரெஷன். மைண்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டிப்ரெஷனாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து மனம் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் எதையோ பறிகொடுத்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கும், பறிகொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் டிப்ரெஷன். சந்திரன் இந்த இடத்துல இருந்தால் அதற்கடுத்து செவ்வாய் வந்து மேசம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரத்தில் இருந்தால் இவர்களும் பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. இது வந்து என்ன சொல்றான்னா வந்து இவர்களுக்கு நிம்மதியை தராது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த 4 கிரகம் தான், சூரியன், செவ்வாய், குரு, சந்திரன். இந்த 4 கிரகங்களும் இந்த மாதிரி இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக போராடி கொண்டே இருப்பீர்கள். செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நம்மளுடைய தனி மனித வந்து என்ன சொன்னான்னா வந்து சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது. அப்போ சனி மனித சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது போராட்டம், ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை. ஓகே, அதற்கு அடுத்து சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரத்தில் இருந்தால் இதே போராட்ட பிரச்சனைகள் தான். குரு மிதுனம், கன்னி, தனுசு, மேனத்தில் இருந்தால் பெண்களுக்கு தன்னுடைய கேரக்டர் வந்து என்ன சொன்னால் சுத்தமாக வைத்துக்கொள்ள இந்த சமூகம் விடாது. உறுதியாக விடாது. ஏன்னா வந்து அவங்கள போட்டு வளைச்சி இழுத்து போட்டுருவாங்க. இதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் பார்த்து வந்து கேட்டிருக்கேன். எஸ், சூழ்நிலைகள், எங்களுடைய சந்தர்ப்பங்கள் எங்களை இந்த மாதிரி மாட்டி விட்டுறது என்று கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய ஜாதகங்கள் இன்னும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரியணும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் பெண்கள் வாழ்க்கையில் பங்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். தலைவலி பிரச்சனை, ஒரு சோர்வு, ஒரு டிப்ரெஷன், இத்தனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு அம்மா இருக்குது நம்ம கிளைண்ட்டு. அந்த அம்மாவுக்கு 3 கிரகம் இந்த மாதிரி இருக்கு. குரு கன்னியில் இருக்கு, செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கு, சூரியன் துலாத்தில் இருக்கு, ஐப்பசி மாதம் இருக்குச்சு. பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து சில நேரங்களில் கேட்டோம்னா சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த குரு இந்த மாதிரி இருக்குது, அம்மா உனக்கு பிரச்சனை இருக்குமேனா ஒரே ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரே ஒரு நாள், இதை வந்து தப்பாக யாரும் எடுத்துக்கிட்டாங்க. இதை நான் கேட்டது, இதை வந்து என்ன சொன்னால் பேர் சொல்லலை, பேர் சொல்லாமல் தானே சொல்கிறோம். ஒரே ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், உங்கள்கிட்ட ஒரு நாள் வாழ்ந்துட்டு நான் செத்து போயிருந்தேன், ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னா. அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிச்சு, இப்படி சொன்னான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவன் தான் ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னால, நீ என்ன சொல்ல அப்படின்னு ஜாலியாக கேட்கும்போது வாங்க சார் அப்படின்ட்டு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து காசியமாகவும் இருக்கும். சில பேர் ஃபோனில் அழுவாங்க, சில பேர் நேர்லேயே வந்து அழுவாங்க, இப்படி இருக்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் தீர்வு சொல்கிறேன். சூரியன் நான் சொன்ன இடங்களில் இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறாங்க வந்து என்ன செய்யணும்னா தொலைக்காட்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த அரசியல் விவாத மேடைன்னு ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுவாங்க பார்த்தீங்களா. அரசியல் தான் விவாதம், இந்த கட்சி பெருசா அந்த கட்சி பெருசான்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிவியில் வந்து ஒரு விவாத மேடைன்னு ஒன்று வைப்பான். அதை கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இது தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க 4 பேர் வந்து உட்காந்துருவானுங்க.
அதுக்கு ஒரு வந்து நிலையத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒவ்வொருத்தராக கச்சா முஜான்னு சண்டை போடுவான். அந்த நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை புரியும். சூரியன் நான் மேற்சொன்ன இடத்தில் இருந்தால் அந்த நிகழ்ச்சி பார்க்கணும். அரசியல் சார்ந்த விஷயத்தை தான் அதில் பேசுவாங்க, அதை பார்க்கணும். பேப்பரில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் போட்டு நல்லதாக கெட்டதை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சும்மானாலும் அந்த இதில் இன்றைக்கி ஒரு பேப்பரில் போட்டிருக்கான், அமைச்சருக்கு தண்டனை அப்படின்னு தான். அதை ஃபுல்லாக படிக்கணும். படித்தா சூரியன் மேற்சொன்ன இடத்தில் இருக்கின்றதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறையும். ஓகேவா? ஆண்களுக்கு இப்படி இருந்தாலும் அதான் இதே நிலைமை ஆண்களுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து இதே நிலை தான். அதனால் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து நீங்களும் இதில் சேர்ந்துக்கிடுங்க, பொம்பளைகளுக்கு மட்டும் கிடையாது. அதற்கடுத்து சந்திரன் நான் சொன்னபடி என்ன சொல்கிறேன்னா வந்து மேற்சொன்ன நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அடிக்கடி நீர்நிலைகள் இருக்கின்ற குளங்குட்டை பக்கத்தில் அப்படியே போய் வாக்கிங் போகும். அப்படி குளங்குட்டை பக்கம் இருந்த குளங்கள் இருந்ததுன்னா, உங்கள் ஊர் பக்கம் ஆறுகள் இருந்ததுன்னா அந்த நீர்நிலைகளை அடிக்கடி பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக வாக்கிங் போகணும். உங்கள் ஊர்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் மார்க்கெட் இருந்ததுன்னா பஸ்ஸில் போய் மார்க்கெட்டில் நல்ல நிதானமாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அங்கனே ஏதாவது ஒரு கடையில் லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சும்மா கடையில் போய் அப்படியே போய் என்ன சொல்கிற ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு நீட்டாக வாங்க. கண்டிப்பாக இந்த சந்திரன் இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிற கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் குறையும். சரியா? அதுக்கடுத்து குரு தான் இதில் பெரிய ஆள். 4 கார்னரில் உட்காந்துட்டா வந்து என்ன சொன்னேன், எவனாச்சும் ஒழுக்கமாக இருக்கானான்னு பாருங்கள். உங்களுடைய ஒழுக்கத்தை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான். அப்போ என்ன சொன்னேன், அதுக்கு என்ன செய்யணும்னா இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா குரு 4 கார்னரில் இருக்கும்போது சுய ஒழுக்கம் தான் பாதிக்கப்படுகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா திருக்குறள் புக்கு, திரு அருட்பா, திருக்குறள் புக்கும் திரு அருட்பா புக்கும் கடையில் போய் சின்ன புக்காக 10 ரூபாய்க்கு விற்கும். அதை வாங்கி என்ன செய்யுங்க, குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. திருக்குறள் புக்கை வந்து நீங்கள் வாசிங்க. ராமலிங்க அடிகளார் எழுதிய திருவருட்பா 1596 வரிகள். அதில் இந்த மாதிரி குரு 4 கார்னரில் இருக்கிறவங்க அந்த புக்கில் டெய்லி வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஹெட்டிங் ஒன்று படிங்க. ஒரு 10, 25, 50 வரி படிங்கங்க. சூப்பராக இருக்கும். அவர் எழுதுனது ஒரே இரவில் எழுதுனது. ராமலிங்க அடிகளார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரே இரவில் வடலூர் வள்ளலார் எழுதியது ஒரே இரவில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார 1596 வரிகளை எழுதியிருப்பார். அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வைங்க, ரசம் சொட்ட இருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் படிச்சுட்டேனே என்ற அந்த புக்கு கையிலே எப்பயுமே கொண்டு வருவேன். அது பழைய புக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், புது புக்கு போட்டிருக்காங்க. அதில் 40வது ஹெட்டிங்கு 51வது ஹெட்டிங்கும் படித்து பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். அதுதான் உங்களுக்கு தீர்வு. அப்போ என்ன சொல்கிறான்னா சூரியனுக்கு சொல்லியாச்சு, சந்திரனுக்கு சொல்லியாச்சு, குருவுக்கு சொல்லியாச்சு, செவ்வாய்க்கு சொல்லியாச்சு. செவ்வாய்க்கு சொல்லணும். செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா நான் மேற்சொன்ன இடத்தில் செவ்வாய் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் என்ன செய்யும், நம்மில் இருந்தால் என்ன சொன்னால் எங்கேயாவது என்ன சொல்லலான்னு யார்கிட்டயாச்சும் வந்து என்ன சொன்னால் கடன் வாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் இது வந்து ஒரு பரிகாரம். அப்போ ஒரு பேங்க்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம பேரில் வந்து என்ன சொன்னால் ஒரு லோன் எடுக்கணும். நம்ம பேரில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு லோன் எடுத்து அந்த லோனை வந்து மாதம் இஎம்ஐ வந்து மாதம் பேங்க்கு கட்டப்போகும். சரி, அந்த அமௌண்ட்டு வாங்கினீங்க இல்லையா,
அந்த அமௌண்ட்டில் என்ன செய்யணும்? ஒரு 50,000 உங்கள் தகுதிக்கு கடன் வாங்க, இல்லைன்னா மகளிர் சுய உதவி குழுவில் கடன் வாங்க. வாங்கி வந்து என்ன சொன்னால் மாதம் கெட்டுங்க. ஆனால் அந்த வாங்கிய தொகையில் ஒரு 2 வீலர் வாங்குங்க, அல்லது ஒரு செல்ஃபோன், அழகான செல்ஃபோன் வாங்குங்க. என்ன சொல்கிறேன்னா, செல்ஃபோன் வாங்குங்க. ஏன்னா அதை நம்ம அடிக்கடி அந்த கடன் வாங்கிய பொருள் அடிக்கடி கையில் இருக்கும். 2 வீலர் என்று சொல்லக்கூடிய அந்த வண்டி வாகனம் அடிக்கடி நம்ம எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மனிதன் ஒரு கடன் வாங்குகிறான். அந்த கடன் வாங்கி அந்த கடனை வந்து என்ன சொல்கிறான்னா, கடன் வாங்கினதில் தனக்கு தேவையான ஒரு பொருளை வந்து அவன் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குதோ வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது இந்த 4 கிரகங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்த ஆதிபத்தியத்தினுடைய தாக்கங்கள் குறைந்து கொஞ்சம் ஒரு 60%லேருந்து 70% வரைக்கும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இது நீங்கள் கிராமத்தில் சொன்னபோது நீங்கள் வாங்கி வந்த லவி, இந்த லவியை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இதில் என்ன இருக்கும்? வீட்டில் நல்லா இருப்பீங்க. இப்போ புருஷன் முன்னாடி நல்லா இருக்கும். 10 நிமிஷத்தில் வந்து சண்டை சத்தம் வந்து டுமார்னு ஒரு சண்டை. அதையே நினச்சிட்டு சார் இப்படியே நம்ம வீட்டில் சண்டை போட்டோமே, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தோம் அப்படிங்கிற திடீரென்று சூழல்களை இந்த கிரகங்கள் உண்டாக்கி விட்டுரும். நேற்று வரைக்கும் நம்ம கேரக்டர் நல்லா வச்சுருந்துருக்கோம். எவனோ ஒரு பாவி பைய வந்து நம்மளை அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு 4 தடவை செல்ஃபோனில் பேசி நம்மளுடைய கற்பை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் ஆஸ் எ ப்ராக்டிக்கல் உண்மை. சும்மா என்னத்தையே வந்து என்ன சார் இப்போ சொல்கிறீங்களான்னு நினைக்காது. இது ப்ராக்டிக்கலான உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த 25 வருட வாழ்க்கையில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டுபிடித்த, தெரிந்த, இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பரீட்சித்து பார்த்தது. அதில் இதே மாதிரி தான் இருக்குது. சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி இடங்கள் இருந்தால் காலையில் ஒரு மூடில் இருப்பாங்க, மத்தியானம் ஒரு மூடில் இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு மூடில் இருப்பாங்க. சில நேரம் சிரித்து பேசுவாங்க, சில நேரங்களில் உம்முன்னு போய் உட்காந்துட்டு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. செவ்வாய் போராட்டம், சூரியன் ஆணவம், குரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விலைக்கு வித்துருவார், விலைக்கு விற்க சொல்லுவார். தப்பாக இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மையான அப்பட்டம். இதே மாதிரி இருந்தால் நீங்கள் போராட்டமாக இருப்பீங்க. அல்லது இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுட்டு கண்டிப்பாக நடையை கெட்டுங்க, கண்டிப்பாக குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.